எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 55 ஃபைண்ட் பீக் எலிமெண்டோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்குற முன்னாடி இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுக்கும். பாருங்க, இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருப்பாங்க. ஒரு நம்பர்ஸ் அரே வந்து கொடுத்திருப்பாங்க கன்சிஸ்டிங் ஆஃப் இன்டிஜர்ஸ். நம்ம என்ன சொல்லணும்னா அந்த அரேல இருக்க பீக் எலிமெண்ட் இல்லைன்னா மேக்ஸிமம் எலிமெண்டோட இண்டெக்ஸ் எதுன்னு தான் சொல்லணும். பாருங்க, இங்க 1 2 3 1 கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பீக் எலிமெண்ட் வந்து 3. ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து 2. இங்க வந்து 1 2 1 3 5 6 4 கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பீக் எலிமெண்ட் என்னன்னா 6. ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 4 5. 5 தான் இங்க அவுட்புட்னு கொடுக்கும். ஒரு அரேக்கு மோர் தென் ஒன் பீக் கூட இருக்கலாம். அப்படின்னா இங்க வந்து ஒரு 6 மட்டும் வராம 2 6 வரலாம். ஸோ 1 6 1 3 5 6 4 கூட வரலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஐதர் ஆஃப் த பீக்ஸோட இண்டெக்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இங்க வந்து 1 6 1 வந்துச்சுன்னா நீங்க 1 கொடுக்கலாம் 5 கொடுக்கலாம் ஆன்சர். ஸோ அதான் இந்த கொஸ்டின். இதோட கொஸ்டின் பார்த்தா கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பெஷலி நம்ம ஓ லாக் ஆஃப் n டைம்ஸ்ல வந்து முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளமோட எல்லா அப்ரோச்சஸையும் பார்த்து இந்த ஆப்டிமல் அப்ரோச்சை ஸ்லோவா வந்து பில்ட் பண்ணலாம் லாஜிக். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் கிடைச்சுன்னா நம்மளோட வேர்ஸ்ட் பட் வேலிட் அப்ரோச் என்னவா இருக்கும்? ஸோ வேர்ஸ்ட் பட் வேலிட் அப்ரோச் என்னவா இருக்கும்னா நீங்க வந்து இந்த அரேல வந்து இன்னொரு அரே வந்து கிரியேட் பண்றீங்க யூசிங் த இண்டெக்ஸஸ். சரியா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டு அரேயும் சார்ட் பண்ணுவீங்க. சரியா? ஸோ சார்ட் பண்ணிட்டு நீங்க இப்படி வரும் 1 1 2 3ன்னு வரும். உங்க இண்டிசஸ் எப்படி இருக்கும்? 0 3 1 2ன்னு இருக்கும். நீங்க அப்புறமா லாஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவீங்க பீக் எலிமெண்ட். ஸோ இதோட ஏன் வந்து ஒரு வேலிட் பட் சப்ஆப்டிமல் அப்ரோச் சொல்றோம்னா, ஏன் வேலிட் அப்ரோச்? ஏன்னா டெஃபினட்டா இந்த ஒர்க்கிங் சொல்யூஷன் தான் உங்களுக்கு பீக் எலிமெண்ட் கொடுக்குது. ஆனா வை இட் இஸ் அ பேட் அப்ரோச்னா உங்க சார்ட்டிங் அல்காரிதம் ஓட டைம் காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கும்? O ஆஃப் n log n. ஸோ உங்களோட சார்ட்டிங்ல வந்து நீங்க O ஆஃப் n log n யூஸ் பண்ணி பண்றீங்க, which is a really bad approach இந்த ப்ராப்ளம்காக. சர்ச்சிங்க்கு நீங்க வந்து O ஆஃப் n log n போகவே தேவை இல்ல. ஓகே, இன்னும் ஒரு லிட்டில் மோர் ஆப்டிமல் அப்ரோச் பட் நாட் ஆப்டிமல் அப்ரோச் பார்த்தேன். லிட்டில் மோர் ஆப்டிமல் அப்ரோச் என்னவா இருக்கும்? நீங்க வெறும் இந்த அரேல வந்து லீனியர் சர்ச் போடுறீங்க. ஸோ லீனியர் சர்ச்னா என்ன? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டு லாஸ்ட் எலிமெண்ட் வந்து நீங்க இட்ரேட் பண்ணுவீங்க. மேக்ஸ் ஒரு ரெண்டு வேரியபிள் இருக்கும். உங்களுக்கு வந்து மேக்ஸ் வேரியபிள் இருக்கும், இன்னொன்று வந்து இந்த மேக்ஸோட இண்டெக்ஸும் இருக்கும். இல்ல நீங்க வெறும் மேக்ஸோட இண்டெக்ஸ் கூட வச்சு பண்ணலாம். ஸோ என்ன, இந்த மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வந்து நீங்க ட்ராக் பண்ணிட்டே போவீங்க இந்த அரேல. சரியா? ஸோ அப்புறம் வந்து நீங்க ஃபைனலா இந்த அரே வந்து ட்ராவர்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க இந்த லீனியர் சர்ச் வச்சு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? O ஆஃப் n இருக்கும், வேர் n இஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி அரே. ஆனா இதுவும் டெஃபினட்டா ஆப்டிமல் அப்ரோச் இல்ல. ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? O ஆஃப் log n. ஸோ அந்த O ஆஃப் log n அப்ரோச் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் லாஜிக் வந்து பில்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளமோட ஆப்டிமல் லாஜிக்கா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளமோட லாஜிக் வந்து ஒரு பீக் கண்டிஷனுக்கு பார்க்க போறோம். அப்புறம் அதே லாஜிக் வந்து மல்டிபிள் பீக்ஸ்க்கு ஜெனரலைஸ் பண்ண போறோம். சேம் லாஜிக்கா தான் இருக்க போகுது. சரியா? இந்த லாஜிக் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். நீங்க எப்பயாச்சும் இந்த லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் கிளிக் ஆச்சுன்னா நீங்க டெஃபினட்டா அந்த போய் கோட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரியா? ஓகே, பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்கறேன்னா, சப்போஸ் நீங்க இந்த மவுண்டன்ல ஒரு ரேண்டம் லொகேஷன் வந்து நீங்க பிக் பண்ணீங்கன்னா கேன் யூ நோ டூ கொஸ்டின்ஸ் நான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த லொகேஷன் தான் பீக்கா உங்களுக்கு தெரிய வருமா? செகண்ட் கொஸ்டின் வந்து அந்த லொகேஷன் பீக் இல்லைன்னா எந்த டைரக்ஷன் போகணும்னு உங்களுக்கு தெரிய வருமான்னு நான் கொஸ்டின் கேட்கறேன். ஸோ அதை பார்க்கலாம். சப்போஸ் நான் இந்த மவுண்டன்ல இருந்து ரேண்டமா இங்க இருந்து ஒரு லொகேஷன் வந்து பிக் பண்ணீங்கன்னா இந்த லொகேஷனோட லாஜிக் என்னவா இருக்கும்? இது கரண்ட் லொகேஷன் கூப்பிட்டா இந்த கரண்ட் லொகேஷனோட ஹைட் வந்து இட் இஸ் லெஸ் தென் த ப்ரீவியஸ் லொகேஷனோட ஹைட். ப்ரீவியஸ் லொகேஷன் என்னவா இருக்கும்? இந்த பாயிண்ட்டுக்கு இதா இருக்கும். அப்புறம் கரண்ட் லொகேஷன் இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் த நெக்ஸ்ட் லொகேஷனோட ஹைட். சரியா? ஸோ கரண்ட் லொகேஷன் வந்து இட் இஸ் லெஸ் தென் த ப்ரீவியஸ் லொகேஷன் பட் இட் இஸ் கிரேட்டர் தென் த நெக்ஸ்ட் லொகேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? டெஃபினட்டா நீங்க இந்த மவுண்டனோட பீக்கை கிளைம் பண்றதுக்கு நெக்ஸ்ட் லொகேஷன் போக மாட்டீங்க, பட் ப்ரீவியஸ் லொகேஷன் டைரக்ஷன்ல போகணும்னு யோசிப்பீங்க. ஸோ இன்னொரு கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ சப்போஸ் இந்த சைட் ஆஃப் த மவுண்டன் இருந்தீங்கன்னா லாஜிக் என்னவா இருக்கும்? திஸ் லொகேஷன் கரண்ட் லொகேஷன் இஸ் greater than the previous location, greater than the previous location and smaller than the next location. ஸோ இதுதான் இந்த சைட் ஆஃப் த மவுண்டனோட லாஜிக்கா இருக்கும். நீங்க இப்போ வந்து மறுபடியும் இந்த லெஃப்ட் சைட்ல வருவீங்களா? டெஃபினட்டா இல்ல, டைரக்டா ரைட் சைடுக்கு போவீங்க. இப்போ சப்போஸ் நீங்க பீக்ல இருந்தீங்கன்னா கண்டிஷன் என்னவா இருக்கும்? இந்த பீக் லொகேஷன்ல இட் இஸ் கிரேட்டர் than the previous and greater than the நெக்ஸ்ட் லொகேஷன். ஸோ இதுதான் இந்த பீக்கோட லாஜிக்கா இருக்கும். சரியா? ஸோ இது வந்து எப்படி நம்மள வந்து ஹெல்ப் பண்ணுது பாருங்க. நீங்க ஏதாச்சும் லொகேஷனை நீங்க வந்து இங்க வந்து சாம்பிள் பண்ணி வெறும் நீங்க அந்த ப்ரீவியஸ் லொகேஷன் நெக்ஸ்ட் லொகேஷனோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா
டெஃபினட்டா உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷன்ல போகும்னு தெரியும். அப்புறம் நெறைய சங்க் ஆஃப் த மவுண்டன நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டீங்க. பாருங்க, சப்போஸ் நான் ரேண்டமா இந்த லொகேஷன்ல வந்து நான் வந்து இந்த கண்டிஷன பார்த்தேன்னா, திஸ் லொகேஷன் இஸ் லெஸ் தென் த ப்ரீவியஸ் ஹைட், பட் இட் இஸ் மோர் தென் த நெக்ஸ்ட் ஹைட். சோ என்ன பண்ணுவீங்க, நீங்க இந்த சைட் ஆஃப் த மவுண்டன நீங்க வந்து பிரேக் பண்ணிடுங்க. அங்க சர்ச்சே பண்ண மாட்டீங்க. இப்போ இங்க வந்து சாம்பிள் பண்ணீங்கன்னா சேம் லாஜிக்கா தான் இருக்கும். இந்த லாஜிக் படி பார்த்தா நீங்க இந்த சைட் ஆஃப் த மவுண்டன் வந்து சாம்பிள் பண்ண மாட்டீங்க. சரியா? சோ இப்படி எப்படி ஒரே ஸ்டெப்ல நீங்க லார்ஜ் பார்ட் ஆஃப் தி ஏரியா வந்து நீங்க சர்ச் பண்ண மாட்டீங்க. சோ இங்க வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் குடுக்குறேன். உங்களுக்கு டெஃபினட்டா இப்ப கிளிக் ஆகும். ஏதாச்சும் உங்களுக்கு அல்காரிதம் தெரியுமா? தட் ஒன் ஸ்டெப்ல வந்து அது வந்து ஹால்ஃப் ஆஃப் தி ஏரியா வந்து சர்ச் பண்ணாது. சோ அந்த மாரி ஏதாச்சும் லாஜிக் உங்களுக்கு தெரியுமா? அந்த அல்காரிதம் போய் இங்க அப்ளை பண்ணி பாருங்க. சரியா? இப்போ நீங்க இன்னும் இங்க இருக்கீங்கன்னா, டோன்ட் வரி, நம்ம மல்டிபிள் பீக்கும் பார்த்து லாஜிக்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம். சரியா? சோ இதான் மல்டிபிள் பீக்கும் சேம் லாஜிக்கா தான் இருக்கும். பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஒன்லி ஒன் ஆஃப் த பீக் எலிமெண்ட்ஸ் வந்து நீங்க வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து எல்லா பீக்ஸோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து எங்க போய் சாம்பிள் பண்ணாலும், நீங்க வந்து சரி நான் இங்க வந்து சாம்பிள் பண்றேன் சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம லாஜிக் படி நம்ம என்ன பண்ணுவோம், இங்க வந்து நீங்க ரைட் சைடு ஆஃப் த மவுண்டன்ல இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க இங்க வந்து சர்ச் பண்ண மாட்டீங்க. சரியா? ஸோ நீங்க இப்போ யோசிக்கலாம், ப்ரோ இந்த நெறைய பீக்ஸ வந்து இங்க விடுறோம்ல. ஸோ இது கரெக்ட்டா? டெஃபினட்டா இதுவும் வேலிடா தான் இருக்கும். ஏன்னா நீங்க இந்த மாரி இந்த சாம்பிள்ல இருந்து இப்படி ரைட் சைடு எல்லா எலிமெண்ட்ஸும் ரிமூவ் பண்றீங்கன்னா, டெஃபினட்டா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பீக் வந்து உங்களுக்கு தாக்கு பிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த லாஜிக் சேம் லாஜிக் இங்கேயும் ஒர்க் ஆகும். சரியா? சோ அதான். சோ பீக்குக்கு வந்து பீக் இஸ் கிரேட்டர் than the next and greater than the I mean sorry current பீக்ல வந்து current location is greater than the next and greater than the previous. எனியோ லெஃப்ட் சைடு ஆஃப் த மவுண்டன்ல வந்து current location is uh, greater than the previous and less than the next. ரைட் சைடுல வந்து current location is smaller than the previous and greater than the next. ஸோ இதுதான் உங்க லாஜிக்கா இருக்கும். இப்போ வந்து நீங்க வெறும் இந்த லாஜிக் மட்டும் நோட் பண்ணி வைங்க. ஸோ இஃப் த கரண்ட் இஸ் கிரேட்டர் than the நெக்ஸ்ட், நீங்க வந்து ரெண்டு லொகேஷன்ல இருக்கலாம். ஐதர் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த மவுண்டன் ஆர் ஆன் த பீக். ஸோ இந்த லாஜிக் வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இப்போ நான் அல்காரிதம் ரிவீல் பண்றேன். நீங்க இந்த பைனரி சர்ச்சோட இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறீங்க. குயிக்கா இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளமோட பைனரி சர்ச் இம்ப்ளிமெண்டேஷன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. பைனரி சர்ச்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு லெஃப்ட் பாயிண்டரும் ரைட் பாயிண்டரும் இனிஷியலைஸ் பண்ணுவோம். லெஃப்ட் பாயிண்டர் வந்து 0ல இருக்கும், ரைட் பாயிண்டர் வந்து த லென்த் ஆஃப் த அரே -1. ஸோ த லாஸ்ட் இண்டெக்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இங்க வந்து 3 இருக்கும். ஸோ ஈச் ஆஃப் தி இன்ஸ்டன்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு மிட் பாயிண்ட் எடுப்பீங்க இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு நடுவில். ஸோ அந்த மிட் பாயிண்ட் தான் நம்ம மவுண்டன்ல வந்து கரண்ட் லொகேஷனா இருக்க போகுது. நம்ம ஒரே செக் தான் பண்ண போறோம். இந்த கண்டிஷனுக்கு செக், இஃப் த மிடில் பாயிண்ட் இஸ் கிரேட்டர் than the நெக்ஸ்ட் பாயிண்ட் செக் பண்ணுவீங்க. சரியா? இந்த கண்டிஷன் மிடில் பாயிண்ட் இஸ் கிரேட்டர் than the நெக்ஸ்ட் பாயிண்ட் எந்த ரெண்டு கேஸ் ஒர்க் ஆகுது, ஐதர் யூஆர் இன் த பீக் ஆர் நீங்க ரைட் சைடு ஆஃப் த மவுண்டன் இருந்தீங்க. நீங்க பீக்ல இல்லைன்னா பீக்ல இருந்தீங்கன்னா இல்ல ரைட் சைடு ஆஃப் த மவுண்டன் இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ரைட்டா போவீங்களா? டெஃபினட்டா போக மாட்டீங்க. ஸோ நீங்க வந்து ரைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவீங்க டுவர்ட்ஸ் த பீக். ஸோ அதான் நீங்க இந்த ரெண்டு கண்டிஷன்ல நீங்க ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்னு போட போறீங்க. அங்க ரைட் சைடு வந்து எம் மிடில் வேல்யூக்கு டிக்ரீஸ் ஆகி வரும். இன்னொரு கண்டிஷன், இந்த ரெண்டு கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுது, வெறும் இந்த லெஃப்ட் சைடு ஆஃப் த மவுண்டன் கேஸுக்கு. லெஃப்ட் சைடு ஆஃப் த மவுண்டன் கேஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து இன்னும் லெஃப்ட் சைடு போட மாட்டீங்க, நீங்க டுவர்ட்ஸ் மிடில் வரீங்க. ஸோ லெஃப்ட் சைடை வந்து நீங்க மிடில் கொண்டு வரக்கு லெஃப்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் ஒன் போடுங்க. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் ஒன். ஸோ ஏன் மிட் பிளஸ் ஒன் போடுறீங்கன்னா நீங்க எல்லா சுச்சுவேஷன்ல நீங்க இன்டீஜர் டிவிஷன் போடுவீங்க. ஸோ உங்க ஏரியால வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து L is equal to M போட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒரு இன்ஃபினைட் லூப் ஆயிரும். ஸோ அங்கேயே நிறுத்திடும் உங்க 2 எலிமெண்ட் கேஸ்ல. நீங்க வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டை கன்வெர்ட் பண்ண போறீங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க L is equal to M plus 1 போட்டே ஆகணும். ஃபைனலா இந்த எல்லும் ஆரும் எங்க வந்து கன்வெர்ஜ் ஆவாங்க, உங்க பீக்ல வந்து கன்வெர்ஜ் ஆவாங்க. ஸோ அது எண்ட் ஆஃப் லூப் நீங்க எல் வேல்யூ கொடுக்கலாம், ஆர் வேல்யூ கொடுக்கலாம், நீங்க பீக் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து குயிக்கா ஒரு ட்ரை ரன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை குயிக்கா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து L is equal to R is equal to len of nums minus 1 நீங்க இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க. நீங்க இந்த அல்காரிதம் எப்போ வரைக்கும் கன்டினியூ பண்ணுவீங்க, L and R வந்து கன்வெர்ஜ் ஆகாத வரைக்கும். ஸோ இது பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து M is equal to மிடில் வேல்யூ எடுப்பீங்க, L plus R இன்டிகிரல் டிவிஷன் பை 2. ஸோ வெறும் அந்த இன்டிஜர் பார்ட் ஆஃப் த டிவிஷன் தான் நீங்க எடுப்பீங்க. ஸோ 0 plus 3 by 2 என்னவா இருக்கும், 1.5 இருக்கும். ஆனா இன்டிஜர் டிவிஷன் போடும்போது இது என்ன ஆயிரும், 1 ஆயிரும். சரியா? ஸோ நம்மளோட மிடில் வேல்யூ வந்து 1. ஸோ இங்க இண்டெக்ஸ் வந்து வச்சுக்கலாம் 0, 1, 2, 3. சரியா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் வேல்யூல தான் பார்ப்போம். If nums of m is greater than nums of m plus 1. So nums of 1 is it greater, இங்க மிடில் வேல்யூ எங்க இருந்துச்சு. So nums of 1 is it greater than nums of 2?
டெஃபினட்டா இல்ல. எல் வந்து இங்க இருக்கும் ஃபர்ஸ்ட், ஆர் வந்து இங்க இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ஸ் ஆஃப் என் இஃப் இட் இஸ் நாட் கிரேட்டர் தென் நம்ஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன் என்ன பண்ணும்? நீங்க லெஃப்ட் சைட் ஆஃப் த மவுண்டன்ல இருக்கீங்கன்னு கூறுது. ஸோ அப்ப என்ன பண்ணா எல் இஸ் ஈக்குவல் டு எம் பிளஸ் ஒன். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எம் வந்து இங்க ஒன்னா இருக்கு, எம் பிளஸ் ஒன் போட்டீங்கன்னா இங்க வந்து நின்றும். ஸோ இங்க வந்து எல் இருக்கும். சரியா? இப்போ மறுபடியும் சேம் லாஜிக் அப்ளை பண்ண போறோம். இங்க வந்து எல் வந்து வேல்யூ 2 இருக்கும். இன்னும் எல் அண்ட் ஆர் கன்வர்ஜ் ஆகல. ஸோ மறுபடியும் லாஜிக் ரிப்பீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் m எடுப்போம். m is equal to 2 plus 3 by 2. So 5 by 2. 5 by 2 என்ன integral division 2 வரும் உங்களுக்கு. So middle value வந்து உங்களுக்கு 2 இருக்கு. இப்போ middle value ஓட செக் பண்ணலாம். So is the middle 2 is nums of 2 greater than nums of 3. Nums of 2 என்ன 3, nums of 3 என்ன 1. So definitely இந்த condition பாய்சாச்சு நீங்க either on the peak or on the right side இருக்கீங்க. So அப்ப என்ன பண்ணும்? R is equal to m ன்னு போட்டுருணும். So இங்க m m வந்து 2ல இருந்துச்சு. ஸோ r is equal to m போட்டா இந்த r-ம் 2க்கு வந்துரும். ஸோ இங்க வந்து நிக்கும். சரியா? ஸோ இப்போ பாருங்க உங்க L and R வந்து L is not less than R anymore. ஏன்னா L and R வந்து கன்வர்ஜ் ஆயிடுச்சு. வெறும் நீங்க இந்த லூப்ல இருந்து பிரேக் பண்ணிட்டு நீங்க ரிட்டர்ன் ஆஃப் L கொடுத்துருவீங்க. உங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். சரியா? உங்க இண்டெக்ஸ் ஆஃப் த பீக் எலிமெண்டா ரிட்டர்ன் பண்ணி வேல்யூ 2. ஸோ இப்படி தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். கோட் ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது போய் பார்த்துலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல எக்ஸ்பிளனேஷன் ஜாஸ்தி பட் கோட் ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல் அண்ட் ஆர் வேல்யூஸ் தேவையில்ல. ஸோ அதை இனிஷியலைஸ் பண்ண போறேன். எல் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் நம்ஸ் மைனஸ் 1. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அல்காரிதம் எப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணோம்? எல் அண்ட் ஆர் வந்து மர்ஜ் ஆகாத வரைக்கும். ஸோ வென் while L is less than R, நம்ம வந்து கண்டிஷனை செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம மிடில் எலிமெண்ட் எடுக்கணும்ல. ஸோ L plus R by 2. இங்க வந்து இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். இஸ் தேர் அ பெட்டர் வே டு டூ L plus R divided by 2? ஸோ இதுதான் நம்ம யூஸ்வலா எழுதுறோம்ல L plus R by 2. ஸோ இதோட ஒரு பெட்டர் அப்ரோச் இருக்கான்னு போய் கண்டுபிடிங்க. இன்டர்நெட்ல போய் படிச்சு பாருங்க. அந்த ஆன்சர் இங்க கூட வந்து போட்டுவீங்க. ஏன் அந்த ஆன்சர் இஸ் மோர் அப்ரோப்ரியேட் இந்த மாதிரி சொல்யூஷனுக்குன்னு சொல்லுங்க. சரியா? இப்போ வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் செக் பண்ண போறோம். இஃப் நம்ஸ் ஆஃப் m is greater than nums of m plus 1. So இந்த மாதிரி கண்டிஷன் எந்த ரெண்டு சினாரியோஸ்ல வரும்? either you are at the peak or you are on the right side of the mountain. So அதுக்கு ரொம்ப சிம்பிளா r is equal to m ன்னு எழுதி முடிச்சுடுவீங்க. else கண்டிஷன் நீங்க என்ன இருப்பீங்க? left side of the mountain. left side of the mountain இருக்கும்போது l is equal to m plus 1 கொடுப்பீங்க. So அதான் l is equal to m plus 1. ஃபைனலா நீங்க return of l கொடுக்கலாம், return of r கொடுக்கலாம். ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். பார்க்கலாம். சப்மிட் பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்ட். இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ் ஆயிடுச்சு. நான் வேற கோடிங் லாங்குவேஜஸ்லயும் ஆன்சர் வந்து போட்டு வைக்கிறேன். நம்ம வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைமிங்கன்னா. ஏதாச்சும் கமெண்ட் கூட போட்டு வைங்க. உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவை, எது யூஸ்ஃபுல்லா இருக்கு, எது யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்கிறேன். சரியா? பார்க்கலாம். Until next time, keep coding and keep enjoying.